சைவ உணவும் பண்டைய தமிழர்களின் சித்த மருத்துவத்தில் உள்ள பத்திய முறைகளை பற்றியும் உங்களுக்கு தெரியுமா? சைவ உணவு என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் சொந்தமானது என்று மக்களிடம் ஒரு போலி பின்பத்தை கட்டமைத்து உள்ளனர். பண்டைய தமிழ்நாட்டில் சில மன்னர்களும் மன்னர்களை சார்ந்தவர்களும் பார்ப்பனர்களை தவிர சில கோவில் பூசாரிகளும் உணவை கட்டுப்பாட்டோடு உண்ணும் பழக்கம் இருந்திருக்கிறது. அதை பத்திய முறை என்று கூறுவார்கள். அந்த பத்திய முறை மேல் தட்டு மக்களிடம், அதாவது சில மன்னர்களிடமும் மன்னரை சார்ந்தவர்களிடமும் அதிகம் இருந்துள்ளது. மருத்துவ ரீதியாக இந்த பத்திய முறைகளை பலரும் அசைவ உணவை உண்ணாமல் இருந்திருக்கிறார்கள். இதை ஒரு மேம்பட்ட வாழ்க்கை முறையாகவும் கருதி இருந்திருக்கிறார்கள். இந்த உணவு கட்டுப்பாட்டில், அதாவது பத்திய முறையில் உணவு உண்பவர்களை மக்கள் உயர்வானவர்களாகவும் மரியாதைக்கு உரியவர்களாகவும் மதித்திருக்கிறார்கள். சித்த மருத்துவ முறையில் இந்த பத்திய முறை முக்கிய பங்கு வகித்துள்ளது. மன்னர்களுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்களிடமிருந்த சித்த மருத்துவ முறைகளை சிலர் அபகரித்து கொண்டு அதை பார்ப்பனர்கள் தங்களுக்கானது என்று கோவில்களை ஆக்கிரமிப்பு செய்ய இந்த சைவ உணவு முறையை பயன்படுத்தி கொண்டார்கள். சைவ உணவு உண்ணும் பழக்கம் பண்டைய தமிழர்களுக்கு தான் சொந்தமானது என்பதற்கு சித்த மருத்துவத்தில் உள்ள பத்திய முறைகளே ஒரு சான்று.